எஸ்பி வளைந்து போக சொல்கிறார். நேர்மையாக இருந்ததால் வந்த சிக்கல். நேர்மையாக இருந்த காரணத்திற்காக இவ்வளவு சிக்கலை அனுபவிக்க வேண்டுமா என்று 4 சக்கர வாகனம் பறிக்கப்பட்ட மயிலாடுதுறை டிஎஸ்பி சுந்தரேசன் பேசிய ஆடியோ வெளியாகி இருக்கிறது. வளைந்து கொடுங்கள், இல்லை என்றால் உடைத்து விடுவார்கள் என்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தன்னிடம் கூறியதாக சொல்லும் சுந்தரேசன் மனித உரிமை ஆணையத்தில் அல்ட்ரா கார் ஆட்கள் மீது புகார் அளித்ததாக டார்ச்சர் செய்வதாகவும் குற்றம் சாட்டியிருக்காரு. மயிலாடுதுறை மாவட்ட மதுவிலக்கு அமலாக்க பிரிவு டிஎஸ்பியாக சுந்தரேசன் பணியாற்றி வருகிறார். இவர் 4 சக்கர வாகனம் இல்லாமல் நடந்தே அலுவலகத்திற்கு சென்ற வீடியோ வெளியாகி சர்ச்சையாகி இருக்கு. இதனால டிஎஸ்பி சுந்தரேசனிடமிருந்து அரசு வாகனம் திரும்ப பெறப்பட்டதாக தகவலும் வெளியாகி இருக்கு. தொடர்ந்து அந்த தகவல் உண்மைக்கு புறம்பானது என்று மயிலாடுதுறை மாவட்ட காவல்துறை விளக்கமும் அளிச்சிருக்கிறது. இந்த நிலையில அரசு வாகனம் திரும்ப பெறப்பட்டது தொடர்பாக டிஎஸ்பி சுந்தரேசன் பேசிய ஆடியோ வெளியாகி இருக்கிறது. அதில் டிஎஸ்பி சுந்தரேசன் பேசுகையில ஜூலை 5ஆம் தேதி அமைச்சர் மெய்யநாதன் பாதுகாப்பு பணிக்கு எங்களின் வண்டியை கேட்டாங்க. ஆனால் புரோட்டோகாலில் கிடையாது. இதனால் வண்டியை தர மறுத்துவிட்டேன். அவ்வாறு வாகனம் கேட்டால் அதற்கு ஒரு உத்தரவு பிறப்பிக்க வேண்டும். ஏடிஜிபி ஜெயராமனுக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கு. உத்தரவு இல்லாமல் வாகனம் வெளியே சென்ற பிரச்சனை. எனவே உத்தரவு தரும்படி கோரினேன். ஆனால் வாகனத்தை கொடுக்காததால் மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் இருந்து என்னை மைக்கில் அழைத்தாங்க. தொடர்ந்து என்னை உடனே திருச்செந்தூர் பந்தோபஸ்து பணிக்கு செல்லும்படி கூறினாங்க. 3 நாட்களுக்கு பின் மீண்டும் திருவாரூர் பணிக்கு செல்ல அறிவுறுத்தினாங்க. அதன் பின் மீண்டும் பணிக்கு திரும்பிய போது என் வாகனத்தை அமைச்சர் மெய்யநாதன் கான்வாய்க்கு மீண்டும் கேட்டாரு. அப்போது நான் வாகனத்தை கொடுப்பதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் வாகனத்தில் சிக்கல் உள்ளது. அதனை நீங்கள் தான் பார்க்க வேண்டும் என்று தெரிவித்தேன். பின் ஜூலை 10ஆம் தேதி எனது வாகனத்தை கொடுத்தேன். அந்த வாகனம் இன்று வரை மீண்டும் கொடுக்கப்படவில்லை. சில நாட்கள் அலுவலகத்திற்கு பைக்கில் சென்றேன். என்னிடம் சொந்த வாகனம் கிடையாது. மற்ற போலீசாரிடம் கடன் வாங்க முடியாது. இதனால் 2 நாட்களாக நடந்தே அலுவலகத்திற்கும் சென்றேன். மயிலாடுதுறை சீர்காழி பகுதியில் பொறுப்புக்கு வந்த பின் சுமார் 1200க்கும் அதிகமான மதுவிலக்கு வழக்கு போடப்பட்டிருக்கிறேன். அதில் 700 பேரை கைது செய்திருக்கிறேன். 5 பேர் குண்டர் சட்டத்தில் போட்டுள்ளேன். இது எல்லை பகுதி என்பதால தீவிர வாகன சோதனை செய்து மது கடத்தலை கட்டுப்படுத்தி வந்துள்ளோம். இதனால அதிகாரிகளுக்கு சரிவர லஞ்ச பணம் சென்று சேரவில்லை. இதுவரை வந்த பணம் எல்லாம் நின்று விட்டது. இதனால எஸ்பி என்னை அழைத்தாங்க. அப்போது வளைந்து கொடுங்கள், இல்லை என்றால் உடைத்து விடுவார்கள் என்று கூறுகிறாங்க. இது ஒரு அதிகாரி பேசும் பேச்சா எனவும் கேள்வி எழுப்பியிருக்காரு. இது போன்ற அதிகாரிகளிடம் நாங்கள் எப்படி வேலை செய்வது? நான் நேர்மையாக இருந்த காரணத்திற்காக இவ்வளவு சிக்கலை அனுபவிக்க வேண்டுமா எனவும் அவர் கேள்வி எழுப்பியிருக்காரு. நான் மனித உரிமை ஆணையத்தில் 5 ஆண்டுகள் பணியாற்றி இருக்கிறேன். எப்போதும் நேர்மையாக இருந்திருக்கிறேன். என் அலுவலகத்திற்கு ஒரு டாய்லெட் கூட கிடையாது. எனது அலுவலகத்தை பார்க்கிறீர்களா? அதில் அமர்ந்து பணியாற்ற கூட முடியாது. அதனால் எஸ்ஐ ஒருவர் வீட்டில் இருந்த பழைய ஏசியை ஒன்றை கொடுத்தாரு. பின் எஸ்பி என்னை அழைத்து, சுந்தரேசன், எனக்கும் உங்களுக்கும் எந்தவித பிரச்சனையும் இல்லை. உளவுத்துறை ஐஜி செந்தில்குமார், சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியும் உங்களை டார்ச்சர் செய்ய சொல்கிறாங்க எனவும் கூறியிருக்காரு. எந்த விதமான நியாயம்? நான் மனித உரிமை ஆணையத்தில் அஸ்ட்ரகார்கள் மீது புகார் கொடுத்துள்ளேன் என்பதற்காக என்னை இவ்வளவு டார்ச்சர் செய்கிறாங்க என்று தெரிவிச்சிருக்காரு. ஆடியோ மக்களின் மத்தியில் பெரும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு. இந்த விவகாரம் தொடர்பாக தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தனது எக்ஸ் பக்கத்துல மயிலாடுதுறை மாவட்ட மதுவிலக்கு துறை டிஎஸ்பி சுந்தரேசனுக்கு வழங்கப்பட்ட வாகனம் எந்த காரணமும் கூறப்படாமல் திரும்ப பெறப்பட்டுள்ளதால் தனது இல்லத்தில் இருந்து சீருடையுடன் நடந்து அலுவலகம் செல்லும் காணொலி அதிர்ச்சியும் அளிக்கிறது. கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் மயிலாடுதுறை மாவட்ட மதுவிலக்கு துறை எஸ்பியாக பொறுப்பேற்றதில் இருந்து சட்டவிரோத மது விற்பனையில் ஈடுபடுபவர்கள் மீது, போதைப் பொருட்கள் விற்றவர்கள் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுத்து பொதுமக்களின் பாராட்டுகளை பெற்றவர் சுந்தரேசன். அனுமதியின்றி செயல்பட்ட 23 டாஸ்மாக் பார்களை மூடியதோடு சட்டவிரோத மது விற்பனையில் ஈடுபட்ட 1200 பேர் மீது வழக்கு தொடர்ந்து 700 பேரை சிறைக்கு அனுப்பியவர். அவரது நேர்மையான நடவடிக்கைகள் பிடிக்காமல் அவரை அவமானப்படுத்தும் நோக்கத்துடன் அவரது வாகனை திரும்ப பெற்றிருக்கிறது திமுக அரசு. ஏற்கனவே கடந்த ஆண்டு திமுக அரசின் காவல்துறையின் தவறுகளை குறித்து மனித உரிமைகள் ஆணையத்திற்கு அறிக்கை கொடுத்ததற்கு பழிவாங்குவதற்காக அவரை மயிலாடுதுறைக்கு பணிமாற்றம் செய்து திமுக அரசு தற்போது மீண்டும் அவரை அலைக்கழித்துக் கொண்டிருக்கிறது. நேர்மையான அதிகாரிகள் திமுக அரசில் பணியாற்ற முடியாது என்பதையே இது காட்டுகிறது எனவும் கூறியிருக்காரு. காவல்துறை என்பது மக்களுக்கானது. மக்களுக்காக பணியாற்றும் நேர்மையான அரசு அதிகாரியை திமுக அரசு அவமானப்படுத்துவதும் அலைக்கழிப்பதும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. உடனடியாக டிஎஸ்பி சுந்தரேசன் அரசு வாகனம் திரும்ப வழங்கப்பட வேண்டும். திமுக அரசின் அழுத்தங்களுக்கு பணியாமல் தமிழக காவல்துறை தலைவர் சங்கர் ஜிவால், தமிழக காவல்துறையினர் தன்மானத்தை காக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியிருக்காரு. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.